நளினி வந்து எனக்கு 26வது வயசில் கல்யாணம் ஆச்சு. அதாவது எங்கள் தங்கச்சிக்கு வந்து 62 1962. நான் இன்னும் வேலைக்கே போகல. 62 தான் நான் வேலைக்கு போகிறேன். 62லேயே வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உடனே வந்து அன்றைய சூழ்நிலையில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாங்க எங்கள் தங்கச்சிக்கு. 62 கல்யாணம்னா எங்கள் தங்கச்சி என்ன வயசு அப்போ? அதான் 16-17 வயசு இருக்கும். அப்போ கல்யாணம் ஆச்சு. எனக்கு வந்து என்னுடைய 26வது வயசில் கல்யாணம் ஆச்சு, 1968. நாங்கள் வெளியில் வேறு எதுவும் பொண்ணெல்லாம் பார்க்க போக வர மாதிரி இல்லாமல் ஒரு உறவினருக்குள்ளவே வந்து ஒரு கல்யாணம்ன்ற மாதிரி ஆச்சு. அது ஏற்கனவே ஓரளவுக்கு டிசைட் பண்ண மாதிரின்னு வச்சுக்கேன். நாங்கள் ஒன்றும் டிசைட் பண்ணல. ஒரு சைடில் டிசைட் பண்ணி மனசுக்குள்ளே வச்சிருந்த மாதிரியும் அந்த சூழ்நிலை வரும்போது ஒருத்தர் பேசி சிலருக்கு விருப்பம் இருந்தது, சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டாயத்தில்னா அந்த பொண்ணுடைய அப்பா அவருக்கு வந்து கட்டாயம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். வேறு எதையும் அவர் பார்க்கல. அவங்க வந்து நமக்கு சரியாக இருக்காங்களா, இல்லை படிப்பு இருக்குதா, வேறு ஏதாவது இருக்குதா, இது எதிர்காலம் எப்படி இருக்கும், அதையெல்லாம் பார்க்காம ஒரு விடாப்பிடியாக ஒரு பிடிவாதம் மாதிரி அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதே ஒரு முடிவாக வந்து செஞ்சு நடந்தது. எனக்கு ஓரளவுக்கு அதில் உடன்பாடு இருந்ததுனால பெரியவங்களுக்கு இருந்ததோ இல்லையோ அவங்க வந்து எதிர்ப்பெல்லாம் காட்டல, இப்படியெல்லாம் பண்ணிக்கூடாது. அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு இருந்தது. இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் என்னால் சொல்ல முடியல. அதனால் நாங்கள் வேறு எதுவும் பண்ணலாம். நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து 26 வயசு கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மணப்பெண்ணுடைய வயசு வந்து 15 வருஷம். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 11 வருஷம் வந்து வித்தியாசம். அந்த வித்தியாசத்தெல்லாம் கூட அவர் பார்க்கல. இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம்னாக்கா வந்து நாமும் பண்ணிட முடியாது, அவங்களும் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. 68 கல்யாணம் ஆச்சு. நாங்கள் அப்போல்லாம் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அவங்க ஆனால் வந்து பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நல்லா அவங்க சௌகரியமாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க வந்து பார்க்காம தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு சௌகரியமாக வீட்டில் இல்லை, அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, அப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் அந்த கம்பேரிசனெல்லாம் பண்ணி பார்க்காம அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானமாக இருந்து பண்ணிட்டாங்க. அப்படி பெண்கள்லாம் அப்படி இருந்து தான் படிப்படியாக வந்து ஓரளவு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன ஒன்று நமக்கு வந்து அதில் ஒரு குறை ஏற்பட்டு போச்சுன்னா, அந்த கல்யாணம் நடந்த உடனே எல்லாருக்கும் வழக்கமாக வந்து இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து குழந்தை இந்த மாதிரிலாம் இல்லாமல் அது கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு. அதை வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியவங்க தாய் தகவலாம் வந்து யாரும் அதை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கலாம். அப்படியே இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. வேறு சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே அந்த வாய்ப்பு இல்லைன்னா உடனே வந்து பேசுவாங்க, அட்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது அந்த காலம் அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் பண்ணாங்களே அப்படியே இருந்தாங்க. 10 வருஷம் கழிஞ்சு 10வது வருஷம் முடியல. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் வரும் பிறப்போம். எங்கே போய் மருத்துவ இதெல்லாம் போய் பார்த்தோம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது அவ்வளோதான், நீயே ஒரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயசு வந்து வயசு அப்போ கூட வந்து எனக்கு கொஞ்சம் வயசாகிட்டா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே நாங்கள் வந்து அதை ஒரு குறையாக கருதாமல் அந்த 10 வருஷம் வந்து புதுசாக கல்யாணம் மாதிரியே இருந்துட்டோம். அதை உட்காந்து அப்படின்னு குத்தி காட்டுறதோ வீட்டில் வந்து அதுக்காக சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ண நிறைய கல்யாணம் பண்ண உட்காந்துலாம் குறைகளெல்லாம் சொல்லி வாழ்றது. குறைகள் வந்து வேறு விதமாக இருக்கும், ஒரு வசதி இல்லாமல் குறைகள் இருக்கும். பெரியவங்க வந்து அதை கூடவே இருந்து அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை பசங்கள்லாம் வந்து அப்படின்னா அவங்க இருந்து அதெல்லாம் பார்த்து அவங்க வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவங்க இல்லாத மாதிரி அவங்க போய் சொல்லிட்டாங்க.
சந்தோஷத்தினுடைய உச்சிக்கோ இல்லை சோகத்தினுடைய உச்சிக்கோ போகணும். ஒரு சராசரி வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐயோ நம்ம அப்படி இருந்திருக்கலாமே, அப்படியா இருந்தால் இப்படியா இருக்கலாம்னு சொல்லலாம். எது கிடைச்சதோ அது நல்லதோ அது நமக்கு அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிங்க தவிர அதுக்காக நான் வந்து முயற்சி எடுத்தேன். சரி கூட முயற்சி எடுத்து நான் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மேலே போய் உத்தியோகத்தில் வாய்ப்புகள் இருந்தது. முயற்சியெல்லாம் நான் எடுக்கலை. இல்லைன்னா சரக்கு வந்து அவ்வளோதான். அதனால் அந்த சரக்கு நான் விருத்தி பண்ணிக்கிறேன். எது அதான் சொன்னேன், எது நமக்கு கிடைக்கிறோ அதுவே போதுன்ற மாதிரி நம்ம வந்து ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ் அளவுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பசங்களை வச்சு முன்னேற்றம் அடையணுன்ற அந்த இது வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க நான் கிடையாது. ஏன்னா அது போகிறது வருது, அது குடும்ப தலைவியினுடைய பொறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வெளியில் உத்தியோகத்தின் மூலமாக வெளியில் போயிட்டு அப்படி அந்த மட்டும். ஏன்னா அந்த 10 வருஷங்கள் வந்து கலந்துக்கிறதுனால ஏற்பட்ட இழப்பு என்னன்னா, பசங்க வந்து சரியான நேரத்தில் வந்து நமக்கு இருந்திருந்தாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன நினைக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அது வளர வளர நேரத்தில் நாம் வயசுக்கு கூடுதலாகி ஏதோ முடிஞ்ச வரைக்கும் செய்ய முடிஞ்சதை தவிர ஒரு இதெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணணுன்ற ஒரு அதை எட்ட முடியாததுக்கு அது ஒரு காரணம். போனேன், ஸ்கூலுக்கு போனேன், எது கிடைச்சதோ அதுக்கு போய் சேர்ந்து பண்ணலாம் பண்ணணும் தவிர இதுதான் நம்ம போய் செய்யணும், இதை எப்படியாவது பிடிக்கணுன்ற எண்ணத்துக்கு உண்டான வசதி நமக்கு இல்லை. அந்த வாய்ப்பை நான் தேடி போகல, கிடைச்சதான். அப்படி தான் வந்து வாழ்க்கையில் மேலே மேலே வந்துருக்கலாமே தவிர அதுக்காக ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னலாம் இல்லை. காரணம் என்னென்னா அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும். அதில் முழு பொறுப்பு 90% வந்து என்ன சேர்ந்தது படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்தது வரைக்கும். ஏன்னா அவங்க வளர்ச்சி வந்து ஆரம்பத்துலேருந்து நான் இல்லை, கடைசி வரைக்கும். 1985 78 பிறந்த முதல் பையனுக்கு 85 என்ன வயசு? 7 வயசு. 7 வயசில் அவன் என்ன இன்ஜினியர் ஆகிருக்க முடியும், இல்லை டாக்டர் ஆகிருக்கும். 7 வயசுலேயே வந்து எனக்கு அந்த இது விட்டு போச்சு. நான் வெளியில் போய் உத்தியோகம் அது இதுன்னு போய் அந்த வகையில் இதெல்லாம் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டில் வந்து இருக்கிறோம். அதே போல் வந்து வீட்டில் வந்து மனைவிக்கு வந்து அந்த அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்னா வெளி உலகம்லாம் தெரியாதவங்க. நான் இருக்கிற வரைக்கும் வீடு தான் தெரியும். நான் வெளியில் போனால் தான் கூட வருவாங்களே தவிர தன்னிச்சையாக வந்து வீட்டுக்கு வெளியே போய் ஒரு தெருமணி கூட போனது கிடையாது. அதனால் வந்து ஒரு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஆரம்பத்தில் அவங்க வீட்லேயும் வந்து அதே போடலாம். ஸ்கூலுக்கு படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்பு படித்து விட்டுருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அதோட போதும் நிறுத்தி விட்டாங்க. அதனால் மேற்கொண்டு வந்து வெளியில் போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாங்கனால என்ன சொல்லுவாங்க, ஒரு கூண்டுக்குள்ள ஒரு வாழ்க்கைன்றாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட்றது போகிறது அவ்வளோதான். வெளியே ஊருக்கு போனால் போகிறது அவ்வளோதான். அப்படி அதே போல் நம்ம வீட்டிலே இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்த மாற்றம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, நான் வெளியே போயிட்டு அவங்க தான் வந்து ஒவ்வொன்றும் செய்யணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒவ்வொன்றா வந்து இருக்கிற பசங்களை வச்சுக்கணும். அவங்களோட அடுத்தடுத்து என்னென்ன பண்ணோம், ஸ்கூலுக்கு போனோமா, விட்டுறதுக்கு போகும்போது வெளியே போகணும், ஏதோ அவசியமாக கூப்பிட்றாங்களா வெளியில் போய் தான் ஆகணும். அப்படி ஒவ்வொன்றா ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறது எல்லாம் கூடிய வரைக்கும் வந்து ரொம்ப குறைவான அளவில் வச்சு அவசியத்துக்கு மட்டும் போகிறாங்க. அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட 85 நான் 85 வெளியே போனேன். 2001 உத்தியோகத்தினுடைய முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஊருக்குள்ளவே வந்தேன். அத்தனை வருஷமும் வந்து என்னுடைய நேரடி கண்காணிப்பில் பசங்க படிப்போ அவங்க வளர்ச்சியோ இல்லை. அதுக்காக வந்து எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல நீ பார்த்துக்கலாம் அப்படியே கீச்சு அனுப்புகிறேன் செக்குன்னு சொல்லணும். நமக்கு கிடைச்ச அந்த இதை வந்து பகிர்ந்து அதில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருந்தானே தவிர அதுக்காக யார்கிட்டையும் போய் கையாண்டவோ அதுக்காக யார்கிட்டையோ போய் ஒரு கடனை உடனே வாங்கி அதை அதெல்லாம் இருக்கிறத வச்சு
மாற்றணுன்ற நிலைமையில் வளர்ந்துருக்கோம். அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கூட வந்து அந்த கடன் வாங்குற விஷயம் அதெல்லாம் பிடிக்காது. என்ன அந்த வீடு கட்டும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருப்பான். ஒரு அவசியமான தேவைக்கு வந்து ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படி தானே தவிர அது கூட வந்து பெரிய அளவில் கிடையாது. அதெல்லாம் இப்போ தூஸ் மாதிரி அந்த சூழ்நிலை ஒரு 50 100 கூட இந்த 50,000 10,000 20,000 மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் அது வந்து ஒரு தூஸ் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஓரளவு அப்படி சரி பண்ணி இருக்கிறத வச்சு போய் அப்படியெல்லாம் பண்ணி முடித்தோம். அதனால் வந்து இதுவே வந்து நமக்கு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சினே தவிர சில பேர் இருக்காங்க அது மாதிரி இருக்காங்க. அது வந்து தப்பாக சரியானது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லெவலுக்கு இது அதிகம் அப்படி தான் நான் வளர்ந்தேனே தவிர பாய் இல்லாமல் படுத்தவனுக்கு ஒரு பாய் கிடைச்சாலே போதும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவன் சும்மாவே வந்து 5 அடுக்கு மாளிகையில் வந்து கட்டிலில் படுத்து தரணும் கனவு கண்டா போதுமா? இந்த மாதிரி கனவும் காணல அதுக்காக கஷ்டப்படுவேன்.